ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க, நிறைஞ்ச பௌர்ணமி திதி. நேற்று உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதாவது சமையல் அறையில் நாம் வந்து பணம் தேவைக்காகவும் பண வசியத்திற்காகவும் சில பொருட்களை போட்டு சமையல் அறையில் யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணுக்கும் தெரியாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் அந்த பரிகாரத்தை செஞ்சு சமையல் அறையில் வச்சுட்டேங்க. நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் செஞ்சுருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி வந்து நாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் கடவுளுக்கு நிவேத்தியம் வைக்கணும். ஒரு சிலரால் அந்த மாதிரி நிவேத்தியம் வைக்க முடியல. அவங்க வந்து எந்த முறையில் இந்த வழியை பின்பற்றினா டெய்லி நிவேத்தியம் வச்ச பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை நான் கிஃப்ட் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. வீடு அப்படின்னு இருந்தால் அதில் கண்டிப்பாக பூஜை அறை இருக்கும். பூஜை அறை தனியாக இல்லாட்டியும் நம்ம கபோர்ட்லேயோ செல்ஃப்லேயோ வச்சுருப்போம். அதில் வந்து சுவாமி படங்கள் இருக்கும். நாம் எப்படி தினமும் சாப்பிட்றோமோ அதே போல் தாங்க சுவாமிக்கும் தினமும் நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்றது நம்முடைய ஆகம விதி. ஆனால் இன்றைக்கி எல்லாராலையும் கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்க முடியல, விளக்கேற்றவே முடியல. இதில் எங்கிறது நைவேத்தியம் வைக்கிறது, அப்படி சாமி கும்பிட்றது அப்படின்னு கேட்காதீங்க. நம்முடைய இந்து சாஸ்திரப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் இருக்கிற கடவுளுக்கு நிவேதனம் வச்சு 2 கை கூப்பி அந்த கடவுளை வணங்கணும் அப்படின்றது தாங்க முறை. அதை பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, எங்களால் தினமுமே கடவுளுக்கு நிவேத்தியம் வைக்க முடியாது, ஆனால் நிவேத்தியம் வச்ச பலனை பெறணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தாங்க ஒரு எளிய வழிபாட்டு முறை. பெரும்பாலும் இப்போ வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்ரு அப்படின்னா கேன் வாட்டரில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் பயன்படுத்துகிறோம். கூடுமான வரைக்கும் இதையே சுவாமிக்கு வைக்கிறத தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்முடைய வீட்டில் போர் வாட்டர் இருந்தால் அந்த தண்ணீரை வந்து கடவுளுக்கு நிவேதனமாக வைக்கலாம். நேரடியாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நிலத்தடி தண்ணீரை கடவுளுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிணத்து தண்ணி கிடைச்சா இன்னும் சிறப்புங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வீட்டில் கிணறு இருக்கிறது இல்லை, போர் வாட்டர் தான் இருக்குது. முடிஞ்சவங்க நிலத்துக்கு அடியிலிருந்து வரும் போர் வாட்டரையாவது பயன்படுத்தலாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க உங்களால் முடிஞ்ச நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பஞ்ச பாத்திரத்தில் வைக்கலாங்க. வெறுமனே அந்த பஞ்ச பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றாமல் தினமும் அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு துளசி இலையோ, ஒரு வேப்ப இலையோ, ஒரு மா இலையோ அல்லது ஒரு ஏலக்காயோ போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் அந்த தண்ணீரில் போடுற இலையே இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். பிறகு நீங்கள் தினமும் நிவேதனம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தினமுமே அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் மாற்றணும். உங்களால் டெய்லி மாற்ற முடியல அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தரமாவது அந்த தண்ணியை கால்படாத துளசி செடியில் ஊற்றிட்டு நீங்கள் புது தண்ணி வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடலாம். உங்களுடைய வேண்டுதல் கடவுளோட அருளாசி பெற்ற தீர்த்தம் அது. குறிப்பாக எல்லார் வீடுலையும் செம்பில் இந்த பஞ்ச பாத்திரத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு ஏலக்காய் கூட நம்ம அந்த பஞ்ச பாத்திரத்தில் போட முடியாதா? ஒரு சின்னதாக ஒரு டப்பா பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிக்கிலும் கொஞ்சம் அளவு, ஒரு பிஞ்ச் அளவு அந்த தண்ணீரில் போட்டு கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. தினமும் நெய்வேத்தியம் வைக்க முடியாது, வேலைக்கு போகிறோம், அவசர கதியில் இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த வழிபாட்டு முறை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த தீர்த்தத்தை பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்வது பல மடங்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது எல்லாருமே செய்யாதீங்க. உங்களால் நெய்வேத்தியம் டெய்லி வைக்க முடியும் அப்படின்றவங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. இப்போ டெய்லி வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லை, சாமி கும்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க. எளிமையான வழிபாட்டு முறை தான். இந்த குறிப்பு உங்களுக்கு பயன்படும்படி இருந்தால் உங்கள் வீட்டில் இந்த முறைப்படி சாமி கும்பிடுங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். டெய்லி நிவேதனம் வச்ச முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.